Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஹேர் accessories தான் பார்க்க இருக்கோம். இந்த மாதிரியான ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்றது அதற்கான மெஷர்மெண்ட்டை நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹேர் பேண்டுக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதனுடைய லென்த் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணணும். டோட்டலா 20 இன்ச்சஸ் கிளாத் நமக்கு வேணும். இதனுடைய வித் சைஸ் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ கிளாத்தை ஓபன் பண்ணிட்டு நம்ம ரெண்டு சைடுலயுமே வந்து 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணணும். ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணக்கூடாது, ராங் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு எண்ட்லயுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு சைடு ஃபுல்லா 1/4 இன்ச் சைஸ்ல ஃபுல்லாவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அது ஃபுல்லாவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பின் எடுத்து இதில் பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் சைடு வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து பின்னை எடுத்துடலாம். ஸோ இதை வந்து அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்துக்கான மெஷர்மெண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதை 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். 3ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் அளவில் நம்ம வந்து எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து லென்த் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கூட இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக்கினுடைய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எலாஸ்டிக்கில் இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே விட்டு நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பின் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைட்டாக நாட் போட்டுடலாம். நாட் போட்ட பிறகு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிங்கன்னா நம்ம போட்டிருக்க நாட் வந்து அந்த ஸ்டிச்சுக்குள்ளாடி போயிடும். திருப்பி அந்த ரெண்டு எண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடை உள்ளே விட்டுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்தாச்சு. நமக்கு ஹேர் பேண்டும் ரெடி ஆயாச்சு. இப்போ அந்த ஹேர் பேண்டுக்கு பண்ணக்கூடிய அந்த டிசைன் எப்படி பண்ணுறது, அதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். டிசைன் பண்ணுறதுக்காக 2 பீஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கிளாத்துடைய மெஷர்மெண்ட்டை நம்ம பேப்பரில் கட் பண்ணி காணிக்கிறேன். பேப்பரோட மெஷர்மெண்ட்டு ஹைட் வந்து 6 இன்ச்சும் வித்து வந்து 3 இன்ச்சும் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே அளவில் தான் துணியையும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இதில் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த மார்க்கிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 1.5 இன்ச்சு திருப்பி மார்க் பண்ணணும். இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த 2 இன்ச்சு மார்க்கிங் வந்து ஓப்பன் சைடு வர்றது மாதிரி மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ண பிறகு நம்ம சைடு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம டிசைன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டிசைனில் நமக்கு கிடைக்கும். கிளாத்தோட டோட்டல் லென்த் வந்து 12 இன்ச்சு. இப்போ
இப்போ இந்த கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேப்பர் கட்டிங்கை இதுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடாக வைக்கணும். வச்ச பிறகு 2 இன்ச்சு விட்டுட்டு சைடு ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். நீங்கள் திக்கான கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே ஸ்டிச் போட்டுட்டு அதை துணியை வந்து நம்ம திருப்பிக்கலாம். பட் இது வந்து நான் நைட்டி கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்காது. அதனால நான் இதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நான் இதை திருப்பி எடுப்பேன். நீங்கள் இந்த மாதிரி நைட்டி கிளாத்தோ சுடிதார் கிளாத்தோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம கட் பண்ண இந்த பீஸை இதுக்கு மேலே வச்சு அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி எடுக்க வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். 1 இன்ச்சு விட்ட இந்த இடத்தோட நம்ம துணியை வந்து திருப்பி எடுக்கணும். நான் துணியை திருப்புறதுக்கு 1 இன்ச்சு தான் நான் விட்டுருந்தேன். நீங்கள் வந்து 1 இன்ச்சுக்கு பதிலாக 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு விட்டிங்கன்னா திருப்புறது ஈஸியாக திருப்பி எடுத்துடலாம் வெளியில். ரெண்டு சைடும் திருப்பின பிறகு இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஸ்டிச் போட்டு எடுக்கணும். இப்போ ஹேர் பேண்டில் பவ் நாட் போட்டுடலாம். இப்போ நம்ம அழகான ஹேர் பேண்ட் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த ஹேர் பேண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங். Bye.